இந்த பாடத்தில் நாம் வேறு வேறு பர்சன், வேறு வேறு நம்பர், வேறு வேறு ஜெண்டரில் ப்ரோனவுன்கள் ஆக்சிலரி வெர்ப் பி ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஆப்ஜெக்டை எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இதுதான் பொதுவாக ஆங்கிலத்தினுடைய வாக்கிய வடிவம். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது வெர்பு இருக்கும், அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டில் நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் சிங்குலர். இன்டெஃபினிட் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது ரெண்டு. ஒன்று ஏ அப்படிங்கிறது, இன்னொன்று ஆன் அப்படிங்கிறது. ஆன், ஏ, இந்த ரெண்டும் தமிழில் ஓர் அப்படின்னு சொல்ல விரும்புனா ஆன் பயன்படுத்தணும், ஒருன்னு சொல்ல விரும்புனா பயன்படுத்தணும். இந்த ரெண்டு வடிவங்களும் ஒருமையை தான் குறிக்கும். அதனால் நாம் இந்த பாடத்தில் பன்மை வடிவங்களை தவிர்த்திருக்கிறோம். அப்புறம் இதில் நாம் சிங்குலர் நவுன் மேஸ்குலின், ஃபெமினின் ரெண்டு தான் எடுத்துருக்கோம். அதாவது உயர்திணையை தான் எடுத்துருக்கோம், ஆணோ பெண்ணோ தான் எடுத்துருக்கிறோம். அதனால் நாம் இந்த பாடத்தில் சிங்குலராக இருந்தால் கூட இட் அப்படிங்கிறத தவிர்த்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், மேஸ்குலின், ஃபெமினின், நியூட்டர் மூணுலேயுமே ஐங்கிற வார்த்தை வருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆம்ங்கிறது அதனுடைய பி ஃபார்ம் வடிவம் பார்த்துட்டோம். இப்போது அதில் உயிரெழுத்து ஓசை வந்தால் ஏ, இ, ஐ, ஓ, யூ, இது உயிரெழுத்துன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இது உயிரெழுத்துன்னு எடுக்க முடியாது. தமிழில் என்ன உயிரெழுத்துக்கள் உண்டோ அந்த உயிரெழுத்து சப்தங்கள் வந்தால் அதுக்கு முன்னாடி ஆன்னு பயன்படுத்தணும். எப்படி தமிழில் உயிரெழுத்து சப்தத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் உயிரெழுத்து சப்தங்களுக்கு முன்னாடி ஆன்னு பயன்படுத்தணும். இப்போது ஐ ஆம் an astrologer, I am an engineer, I am an introvert, I am an orator, I am an uncle, I am an MLA. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிறது ஏஐஓ எழுத்து கிடையாது. ஆனால் அதை நம்ம சொல்லும்போது எம் ஏ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் எம்எல்ஏ அப்படின்னு வரும்போது ஆன் தான் வரும். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏ தான் வரும். ஆனால் நம்ம மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது இம்மு முதல்ல வருது. ஆனால் எம்எல்ஏன்னு சொல்லும்போது ஏ முதல்ல வர்றதுனால நாம் ஆன் தான் போடணும். அஸ்ட்ராலஜர் ஜோதிடம் பார்க்குறவர், இன்ஜினியர் பொறியியல் வல்லுனர். இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ஆத்ம விசாரம் பண்ணுறவர், தனக்குள்ளேயே மூழ்கிறவர், தான் யாருங்கிறத அறிய விரும்புகிறவர், தன்னுடைய ஆத்மாவை தேடுகிறவர், அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடியது. ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஒரேட்டர்னா பெரிய பேச்சாளர், சொற்பொழிவாளர், திருவிக்கா மாதிரி அப்படின்னு நாம் சொல்லலாம், விவேகானந்தர் மாதிரி, இந்த மாதிரி. அங்கிள், மாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பொதுவாக தாயோட கூட பிறந்தவங்க, தந்தையோட கூட பிறந்தவங்க ஆண்கள் எல்லாருக்குமே அங்கிள் தான். ஆண்கள் அப்படின்னா அது சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், மாமாவாகவும் இருக்கலாம். அதனால் மாமாங்கிற அர்த்தம் மட்டும் அதுக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு இது மண்டையில் உரைக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் அதனுடைய இந்த இன்னொரு வழி சித்தப்பா பெரியப்பா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, இப்போது ஐ ஆம் ஏ குக், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து உச்சரிப்புகள் வந்திருக்கு. அதனால் அப்படிங்கிறது பயன்படுத்தும். ஐ ஆம் எ குக், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் எ பேபி, ஐ ஆம் எ டீச்சர், ஐ ஆம் எ பேட்ரியாட்.
நான் ஒரு சமையல்காரன், நான் ஒரு மாணவன். குக் அப்படின்னா சமையல்காரன், ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவன். ஐ ஆம் எ பேபி, பேபி அப்படின்னா குழந்தை. டீச்சர் அப்படின்னா ஆசிரியர், ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நடைமுறையில் நாம் டீச்சருங்கிறத பெண்பாலில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். உண்மையிலே அது அப்படி கிடையாது. ஆசிரியர், ஆசிரியா, ஆசிரியன் ஆகவும் இருக்கலாம், ஆசிரியையாகவும் இருக்கலாம். அடுத்தது பேட்ரியாட், தேசபக்தன் அப்படிங்கிறது. இப்போ இது நம்ம சொன்னோம் பன்மைக்கு இது பொருந்தாது அப்படின்னு. அடுத்தது செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு வந்தோம்னா 3 ஜெண்டர்லேயுமே நாம் யூ என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். நீ, நீர், தாம் அந்த மாதிரி ஒருமையாகவோ மரியாதை பன்மையாகவோ நம்ம சொல்லும்போது யூ ஆர் அப்படிங்கிறது வரும். யூ ஆர் an astrologer, you are an engineer, you are an introvert, you are an orator, you are an uncle, you are an MLA, you are a cook, you are a student, you are a baby, you are a teacher, you are a patriot அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி சிங்குலர் தேர்ட் பர்சன், சிங்குலர் மேஸ்குலின். அப்போ ஹீ வரும். He is an astrologer, he is an engineer, he is an introvert, he is an orator, he is an uncle, he is an MLA, he is a cook, he is a student, he is a baby, he is a teacher, he is a patriot. அவனொரு, அவனோர் அப்படிங்கிற மாதிரி வரும். யூவில் நீ ஓர், நீ ஒருன்னு வரும். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபெமினின் ஷீ வரும்போது அவள் அல்லது அவர் ஒரு, அவள் ஒரு ஜோசியர். ஷீ இஸ் an astrologer, she is an engineer, she is an introvert, she is an orator, she is an uncle, she is an MLA, she is a cook, she is a student, she is a baby, she is a teacher, she is a patriot. அவள் ஒரு தேசபக்தை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும். அடுத்து தேர்ட் பர்சன் அகரிணை ஹீ ஷீ மட்டும்தான். அதனால் நம்முடைய இந்த டாபிக் மேஸ்குலின் ஃபெமினின்ங்கிற 2 ஜெண்டர் மட்டும்தான் பார்க்குறதுங்கிறதுனால, அதில் ஒருமைங்கிறது பார்க்குறதுனால நாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் நியூட்டரையும் இந்த பாடத்தில் விட்டுட்டோம். அதை தனி ஒரு பாடமாக பார்ப்போம். தேர்ட் பர்சன் அல்லது மற்ற பர்சனுடைய ப்ளூரலும் நாம் இன்னொரு பாடமாக பார்ப்போம். இதோட இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம்.